நீ எழுதி வை, 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். உலகில் எல்லா தேசிய இனங்களும் நம்மை போலதான் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் புரட்சி விடுதலை போராட்டம் என்று போற்றிய உலகத்தான் அதே வழியில் நின்று நம்முடைய தாயகத்தின் விடுதலைக்கு, நம் இனத்தின் விடுதலைக்கு போராடிய போது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தியதுதான் வரலாற்றில் பெரும் துயரம், கொடுமை. எதற்காகத்தான் சுதந்திரம்? அது இல்லை என்றால் என்ன? ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையை அடையும். அப்போதுதான் தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றிலும் மேம்பட்டு சிறந்து வாழ முடியும். மிக சின்ன சின்ன நாடுகள், மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள இன மக்கள், சேர்பியாவிலிருந்து கொசவா விடுதலை எல்லாம் வெறும் 10 லட்சம் மக்கள், அவர்கள் எல்லாம் விடுதலை அடைந்து பெருமையோடு வாழ்கிற போது உலகில் மூத்த ஒரு இனம், 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த தேசிய இனம், நாங்கள் விடுதலை பெற்று எல்லா இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்கிற எண்ணம், அதுதான் நம் தலைவனுக்கு வந்த அந்த சுதந்திர சிந்தனை. நம் இனத்தின் முன்னோர்கள் எல்லாம் பெரும் வீரர்களாக இருந்தார்கள், மன்னர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கென்று ஒரு தனித்த நாடு தேவை என்ற எண்ணம் இருந்தது இல்லை. இந்த இனத்தில் பிறந்த ஒரே ஒரு மகனுக்குத்தான் உலகத்திலே பறந்து விழுந்த இந்த பூமி பந்திலே என் இனத்திற்கென்று ஒரு தேசம், விடுதலை பெற்ற தேசம் வேண்டும் என்ற கனவு இருந்தது. நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அப்படி அந்த சுதந்திரத்திற்காக போராடி செத்தவர்கள் தான் நம்முடைய மாவீரர்கள் என்பதை எண்ணிலம் தமிழ் தலைமுறைகள் மறந்துவிடக் கூடாது. காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய